ஹலோ வியூவர்ஸ். நேற்று இரவு நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜானகி அவர்கள் இறந்துட்டாங்க. அவருடைய கடைசி பாடல் அம்மா அம்மா பாடல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது எப்போ பிறந்திருந்தாலும் இவங்க வந்து கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிறந்திருந்தாங்க. வயது மூப்பு காரணமாக தான் இறந்திருந்தாலுமே இவங்களுக்கும் நிறைய சோகங்கள் இருந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தளபதி விஜய் அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியதாக ஒரு சில தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜானகி அவர்கள் பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களும் பகிர்ந்திருக்காங்க இவங்களை பற்றி. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ பழம்பெரும் பின்னணி பாடகியான ஜானகி அவர்கள் 88 வயதில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். ஏன்னா வயதாயிடுச்சு அப்படின்னாவே அவங்க இறந்துட்டாங்க, ஓகே தான். பட் அவங்க இறந்துட்டாலும் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்களுடைய மகன் இருந்திருக்காரு. அவர் இறந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சோகமாக இருந்திருக்கு. ஸோ இவங்களோட வாழ்க்கையிலையும் அந்த இறப்பு வந்து பார்த்திங்கன்னா தாங்கிக்க முடியாத ஒரு சோகமாக தான் இருந்திருக்கு. கர்நாடகா மாநிலம் மைசூரில் உடல்நலக்குறைவு பாதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பலனின்றி பார்த்திங்கன்னா நேற்று வந்து இறந்திருக்காங்க. மைசூர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்த போகிறதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து வெளியாகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய திரையிசை உலகில் தனது தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் இதயங்களை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத முத்திரையை பதித்தவர். பலமுறை தேசிய திரைப்பட விருதுகள் உட்பட எண்ணற்ற உயரிய விருதுகளை பெற்ற அவர் தனது இனிமையான குரல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் அபார திறன் மற்றும் இசைக்கான அர்ப்பணிப்பால் ரசிகர்களின் மனங்களில் என்றும் நிலைத்திருப்பார். அவரது மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரது பிரிவால் வாடும் குடும்பத்தினருக்கும் திரையுலகினர், இசைக்கலைஞர்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தனது வசீகர குரலால் தென்னிந்திய மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த புகழ்பெற்ற பின்னணி பாடகி இசைக்குயில் எஸ் ஜானகி அவர்கள் மறைந்தார் என்பதை அறிந்து மிகுந்த வேதனையுற்றேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, ஒடியா உள்ளிட்ட 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர். சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேச மாநில அரசுகளின் விருதுகளையும் வென்று நீங்கா பெருமையை பெற்றார். அவரது மரணம் இசை உலகிற்கு பேரிழப்பு. அவரது பாடல்கள் என்றும் மறையாது நம்மிடையே ஒலித்துக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜானகி அம்மையாரை இழந்து வாடும் அவரது உறவினர்கள், நண்பர்கள், இசை ரசிகர்களுக்கு என்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல் மு.க.ஸ்டாலின் அவர்களுமே தன்னுடைய இரங்கல் வந்து தெரிவிச்சிருக்காரு. கழகத் தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இசைக்குயில் திருமிகு எஸ் ஜானகி அவர்கள் மறைவெய்திய செய்தி அறிந்து மிகவும் வருந்தினேன். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் முதல் அனிருத் வரை ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய கானகோகிலம் ஜானகி அவர்களது இசைப்பயணம் மிக நீண்டது. அவரது மறைவு என்பது வானொலி தொடங்கி ஸ்பாட்டிஃபை வரையில் அவரது அமுத கானங்களை தங்கள் இல்லங்களில் ஒலிக்கவிட்டு ரசிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் உள்ளிட்ட தென்னிந்திய மக்களும் இந்திய திரைத்துறைக்கும் பேரிழப்பாகும். இனிமையும் இளமையும் மாறாத தனது குரலால் காலத்தால் அழியாத பாடல்களை பாடிய அவர் என்றும் நம் இல்லங்களிலும் நெஞ்சங்களிலும் ஒலித்து கொண்டே இருப்பார். அவரது மறைவால் வாடும் திரைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்கள், ரசிகர்கள், அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களும் ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுடைய தேனமுத குரலால் தலைமுறையாக மக்களை மகிழ்வித்த ஜானகி அம்மா அவர்களின் ஆத்மா சாந்தியடையட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் நீதி மைய தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் சொல்லும்போது, பாடல் என்றும் ஒலித்து கொண்டே இருக்கும், அந்த அன்பை எங்கு தேடுவேன் அம்மா, இறக்கி வைக்க முடியாத சோகம் பலருக்கு இருக்கும், அவருக்கெல்லாம் ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்காங்க. அரை நூற்றாண்டு ஆறுதலி அடங்கிவிட்டாயே, காணக்குயிலே காலமானாயே, சிங்கார வேலனே தேவாவில் நாதஸ்வரத்தை வென்று காட்டிய
கீதவாணியே முடிந்து விட்டதா உன் மூச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய பாணியில் வந்து ஒரு கவிதை மூலமாக சொல்லி வந்து வைரமுத்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் கடைசியாக வந்து ஜானகி அம்மா பாடிய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையில்லா பட்டதாரி படத்தில் வந்த அம்மா அம்மா அந்த பாட்டு தான். அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தோட இசையில் தான் வந்து பாடியிருப்பாங்க. அனிருத், தனுஷ் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பாட வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்பவே அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் ஹிட் அடிச்சது. இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் உருக வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாட்டு, நல்ல பாட்டு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அப்படி அனிருத் அவர்கள் என்ன ஆறுதல் சொல்லியிருக்காங்க, அதாவது இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் இன் பீஸ் ஜானகி அம்மா, வில் ஃபார் எவர் ரிமெம்பர் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். அதாவது இறைவனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எங்களுக்கு வாழ்க்கை முழுக்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நடிகை சிம்ரன் அவர்கள் வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய குண்டூர் மாவட்டத்தில் தான் 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 23 ஜானகி அவங்க பிறந்தாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட ஒரு 17 மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. 19 வயதுலேருந்தே இவங்க பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுமார் 70 ஆண்டு காலமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய குரலால் வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்விச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 88 வயசில் இவங்க இறந்திருந்தாலும் ஒரு சிலர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், இவங்களுடைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி பாடல்கள் சொல்லலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து சின்னத்தாயவள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா? 1991 இளையராஜா, ரஜினி, வைரமுத்து இவங்க கூட்டணியில் தளபதி படத்தில் வெளியாக இருக்குமில்ல, அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமாக ஹிட் அடித்ததுங்க. அதுக்கப்புறம் சொல்லணும்னா அம்மா அம்மா பாட்டு 2014, இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ தனுஷ் நடிப்பில் அனிருத் அவர்களுடைய இசையில் வேலையில்லா பட்டதாரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அந்த பாட்டு பட்டி தொட்டி எங்கும் பார்த்திங்கன்னா ஹிட் அடிச்சிருந்தது. அதே போல் நெஞ்சினிலே நெஞ்சினிலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கும். 1998 மணிரத்னம், ஏஆர் ரகுமான் கூட்டணியில் உருவான உயிரே அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு வந்திருக்கும், நெஞ்சினிலே நெஞ்சினிலே. ஸோ இந்த பாட்டு இவங்க பாடினது தான், ரொம்ப பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்த ஒரு பாட்டு தான். அப்புறம் பூங்காற்று திரும்புமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு 1985 பாரதி ராஜா, இளையராஜா கூட்டணியில் உருவான முதல் மரியாதை படத்தில் வந்திருக்குல்ல, பூங்காற்று திரும்புமா, அது மட்டும் இல்லாமல் வெட்டி வேரி வாசம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு. இந்த 2 பாடுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சிவாஜி அவருக்காக வந்து பாடியிருப்பாங்க. உண்மையிலுமே வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கும் அந்த பாட்டு. காற்றில் எந்தன் கீதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கும். 1980 வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளியான ஜானி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வரக்கூடிய பாட்டு தான் காற்றில் எந்தன் கீதம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இசையில் வெளியாகிருக்கு. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இவங்களுடைய மறைவு அப்படிங்கிறது ஓகே, 88 வயசில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலுமே, ஓகேவாக இருந்தாலுமே, ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுடைய மகன் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சோகத்தில் தான் இவங்க மறைஞ்சது அப்படிங்கிறது இன்னும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இவங்களுக்கு நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் ஆர்ஐபின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.